வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் 2 சட்னி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த 2 சட்னியுமே. இட்லி தோசைக்கு, ரவா தோசைக்கு, இன்னொரு இந்த மஞ்சள் கலர் சட்னி வந்து பொங்கலுக்கு எல்லாம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலை வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை, கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் பச்சை மிளகா, அதனால் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் பச்சை மிளகா, பெருங்காயம், இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தேங்காயை சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம கொத்தமல்லி சட்னிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக வேண்டாம். நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வச்சு அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ தேங்காய் ஓரளவு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1½ கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், பச்சையாக இருக்குது. இப்போ நம்ம எல்லா பொருளும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியை மட்டும் கொஞ்சம் வதக்கலைன்னா அது வாசனை வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் வதக்கி செய்கிற சட்னின்னா எல்லாமே நல்லா வதக்கிடணும். பச்சையாக செய்தனா கூட அப்படியே பச்சையாக செஞ்சிடலாம். நம்ம வதக்கும் போது எல்லா பொருளும் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது வதக்கினது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது நம்ம இன்னொரு சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ இந்த சட்னிக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்க, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். சட்னிக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ நிறையா பெரிய வெங்காயம் போட்டாலும் அந்த டேஸ்ட் வராது. சின்ன வெங்காயம் போட்டால் தான் எந்த சட்னியாக இருந்தாலுமே ஒரு நல்ல ருசியாக இருக்கும். அதனால் சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு நம்ம மிளகாயை சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காய் சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடியில் பாதி சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயும் ஓரளவு வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குவோம். இந்த மிளகா வந்து ரொம்ப வறுபடக்கூடாது, அதனால தான் இடையில சேர்க்குறோம். வறுபட்டுச்சுன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இந்த சட்னிக்கு இந்த மாதிரி லேசாக தான் வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 2 சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சட்னிக்கு எல்லாமே கொஞ்சம் தக்காளி பழமாக சேர்த்துக்கங்க, ருசியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா ஓரளவு வதங்கணும். இது வதக்கிறது தான் இந்த சட்னிக்கே ஒரு ருசி. அதனால் இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், அதுதான் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கு, நான் ஒரு சின்ன ஸ்பூனால் சேர்க்குறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இது ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும்போது. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொட்டுக்கடலையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, 2 பெரட்டி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கும் தேவையான ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து, நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இதையும் ஆற வச்சு இப்போ நம்ம 2 சட்னியும் அரைச்சிருந்துடலாம். இப்போ முதல்ல கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்குவோம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ திக்காக தான் அரைச்சிருக்கேன். இதை லேசாக அந்த மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ அடுத்தது இந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம், பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ இதையும் அரைச்சாச்சு. இதையும் அதே மாதிரி கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு திக்காக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். 2 சட்னியையுமே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் வாணலில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து 2 பொரிஞ்சது கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு நம்ம 2 சட்னிலையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் எண்ணெயோட சட்னியில் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 சட்னியுமே தாளிச்சே சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு 2 சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி சட்னி, இன்னொரு வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் வச்சு அரைச்ச சட்னி. இது 2 சட்னியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் கலர் சட்னி பொங்கல் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரவா தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தஞ்சாவூர் ஸ்பெஷல் 2 சட்னியுமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.